Plastic pollution is a global issue. If you are not buying recycled products, you are not really recycling. ரகு, உன்னோட இந்த புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் அப் ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உன்னோட டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் எனக்கு புரியுது. ஆனா எங்க அப்பா ரொம்ப ப்ராக்டிக்கல். எந்த பேக்ரவுண்டும் இல்லாத யாரையும் அவரு ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. பேக்ரவுண்ட் நாமளா உருவாக்குறது தானே பிரியா. சரியான ஆளுங்க கூட இருந்தா சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். எது சாம்ராஜ்யமா? ஒரு காப்பியே இங்கே 300 போட்டுக்குது. அவன் பேக்கெட்லேயும் 30 ரூபா தான் இருப்பான். இதில் உங்களுக்கு காதல் கம்பெனி எல்லாம் கேட்குது. நீங்கள் 2 பேர் பழகிறது எனக்கு தெரியும். ஆனால் இவ கையை பிடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்லை. நீ ஒரு சாதாரண ஆள், எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. உனக்கு என்ன தகுதி இருக்கு? மை டாட்டர்ஸ் டிசர்வ்ஸ் an empire. டாட் ப்ளீஸ், எதை வச்சு அவர் தகுதியை முடிவு பண்றீங்க? அவருக்கு சொந்தமா ஒரு விஷயம் இருக்கு. ஷட் அப் பிரியா, நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சார், எந்த பேக்ரவுண்டும் இல்லாத சாதாரண ஆள் தான் சார் நான். ஆனால் இந்த மாதிரி சாதாரண ஆளுங்களோட வேர்வையில தான் உங்களை மாதிரி ஆளுங்களோட சாம்ராஜ்யமே உருவாயிருக்குன்னு மறந்துடாதீங்க. எங்களால் உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். நினைச்சா அதை விட பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளவும் முடியும். விளையாட்டு கூட என் முன்னாடி சவால் விடாத தம்பி. வாயில சாம்ராஜ்யம் கட்டுறதெல்லாம் ஈஸி. முடிஞ்சா நிரூபிச்சு காட்டு. வெள்ளூரில் 100 crore வேல்யூவில் ஒரு மெகா ஃபேக்ட்ரி ப்ராஜெக்ட் வரப்போகுது. அடுத்த வாரம் டெண்டர். முடிஞ்சா அந்த டெண்டரை எடுத்து தடங்கள் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை கட்டி முடிச்சு காட்டு. நான் என் பொண்ணை தரேன். அப்படி இல்லைன்னா உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணையும் ஒரு வேலையும் பார்த்துட்டு போயிட்டே இரு. மச்சி, 100 கோடிக்கு எத்தனை ஜீரோ வரும்னு உனக்கு தெரியும்? தெரியல மச்சான். தெரியாதுன்றது எனக்கு தெரியும் மச்சான். இப்போ என்ன பண்ண போறா? எது எப்படியா மச்சான்? டெண்டரை நாம தான் எடுக்கிறோம், சாம்ராஜ்யத்தை நாமளே உருவாக்குறோம். சொல்லுங்க பாஸ். ஓகே, அந்த பையன் சவால் விட்டுருக்கான். அவன் அந்த டெண்டர் சுலபமாக எடுக்கட்டும், நான் விட்டுடுறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவனுக்கு ஒரு செங்கல் ஒரு சிமெண்ட் ஒன்றுமே கிடைக்கக்கூடாது. இவங்களெல்லாம் வளரும் போதே கிள்ளி எடுத்துடணும் சார்கே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த பையன் ஒரு செங்கல்ல கூட வைக்க முடியாது. முழுசா முடிச்சிடுறேன். எங்க மச்சான் சைட் இன்ஜினியர் எங்கடா? மேஷன் டீம் எங்க? செங்கல் ஜல்லி கம்பி எதுவுமே இறக்காம இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன நடக்குதுடா இங்க? மச்சான் ரகு, அது ஏன் கேட்குற? டெண்டரை நமக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி விட்டுட்டு செங்கல் சிமெண்ட் எதுவும் வரவிடாமல் மொத்த சப்ளை செயினுமே பிளாக் பண்ணிட்டாங்கடா. இப்போ செங்கல் இல்லாமல் எப்படி காம்பவுண்ட் கட்டுவேன்? லெகோ பிளாக்ஸ் வச்சா மச்சி. என்னடா இது, நம்மள ஒரு காம்பவுண்ட் கூட கட்ட விடாம பண்ணிட்டாருங்க. இன்னமோ போடா, ஒரே வெறுப்பா இருக்கு. யாரா அது?
என்ன வண்டியில் உள்ள வருது? கவலைப்படாத ரகு, செங்கல் வரலன்னா என்ன, செங்கல் எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ணலாம். ப்ரீகாஸ்ட் ஃபென்சிங் வால்ஸ் பல மாசமா ஆகக்கூடிய வேலையை சில நாட்கள்லேயே சீக்கிரமாக முடிச்சிடலாம். உன்னோட சைட்டை ஒரு கோட்டையாக்கி நான் செக்யூர் பண்ணி காட்டுறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் மோகன். ஹவு கம் இட் பாசிபிள்? நம்ம ஆர்ஆர் ப்ரீகாஸ்ட் வந்து 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஃபேக்ட்ரிஸ், ஃபார்ம் லேண்ட்ஸ் உட்பட 50+ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மளே சொந்தமாக நம்ம இடத்துல சிமெண்ட், ஸ்டீல் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஓன் ஒர்க்கர்ஸ் உங்கள் சைட்டுக்கு வந்து உங்ககிட்ட எந்த ரா மெட்டீரியல்ஸுமே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், ஆன் டைமுக்கு டெலிவரி கொடுக்குறோம். ஸோ யூ கேன் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஆர்ஆர் ப்ரீகாஸ்ட் ஃபென்சிங் வால்ஸ். தேங்க்யூ மோகன். காம்பவுண்ட் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அது ஓகே. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்க்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இன்னும் ஐடியா பண்ணலைங்க, யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட டான் பை விஸ்வநாதன் சார் இருக்காரு. நான் உடனே அவரை கனெக்ட் பண்ணுறேன். தம்பி அது என்ன செக் பண்ணுப்பா, அந்த அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு. நாளைக்கு அப்புறம் திருப்பி வந்து கிளைண்ட் வந்து விசிட் வருவாங்க, செக் பண்ணணும் எல்லாமே. பார்க்கலாம். ஹாய் சார், ஐ எம் ரகு. ஓ ரகுவா, ஓகே ஓகே. மோகன்ராஜ் எனக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எஸ் சார், எஸ் சார், சூப்பர், சொல்லிட்டாரா? ஓகே நைஸ். ரகு, நீங்கள் என்ன மாதிரி பில்டிங் லுக் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக? சார் ஆக்சுவலாக எங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னா, ஒரு 5 வேர்ஹவுஸ் வேணுங்க. அதில் 2 வந்து ஏ டைப்பில் வேணும், 3 வந்து ஹெச்சில் வேணும். இதில் பிவி ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி ஒரு 3 ஸ்ட்ரக்சர் வேணும் சார். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரு 15 to 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒவ்வொரு வேர்ஹவுஸ் வேணும். எல்லாத்துக்குமே ஒரு 100 feet கேப் இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும். இது எல்லாமே எனக்கு ஒரு 6 to 8 monthsக்குள்ளே தரணும் சார். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் மிஷின் எரெக்ஷன்ஸ் அது இது நிறைய வேலை இருக்குது எங்களுக்கு. ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் பண்ணி தரமோ பண்ணி கொடுக்கணும் சார். உங்கள் சாய்ஸ் ஆக்சுவலாக ப்ரீ யூனிட் ஸ்டீல் பில்டிங் இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஆக்சுவலாக இட்ஸ் ஐடியல் சாய்ஸ். ப்ரீ யூனிட் பில்டிங்கில் வந்து நீங்கள் லுக் ஃபார்வர்ட் பண்ணுற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைமு, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்ஸு, ஃபினிஷிங் ஆஃப் ஒர்க்கு, இது எல்லாமே வந்து நீங்கள் நினச்ச மாதிரி பண்ண முடியும். டான்வே இன்ஃப்ரா அண்ட் எனர்ஜி டெவலப்பர்ஸ்ங்கிற நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக இந்த லைனில் இருந்துகிட்ருக்குறோம். எங்களோட மேஜர் யூஎஸ்பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்களே வந்து இன்ஹவுஸில் டிசைனிங், இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கு உண்டான அவ்வளோ அப்ரூவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஷாப்பில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் லுக் ஃபார்வர்ட் பண்ணுற அந்த ஸ்பீடினஸ், உங்களோட ஒர்க்மேன்ஷிப்ஸ்க்கு உண்டான குவாலிட்டி, இது எல்லாமே நாங்கள் என்ஷோர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 180 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து டிராயிங்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்க்கே போகிறோம். எங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் வந்து ஆக்சுவலாக உள்ள இன்னோஸ்லேயே இருக்குது. ஸோ அதனால் உங்களோட கம்ப்ளீட் டிசைனிங்லேருந்து எல்லாமே உள்ள இன்னோஸில் பண்ணுறதுனால மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு உண்டான அவ்வளவு குவாலிட்டி அஷூரன்ஸ் எல்லாமே நம்ம உள்ள இன்னோஸில் மெயின்டைன் பண்ணலாம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. We will maintain the timeline and give it to you. Don't worry. Thank you, sir. Thank you so much. Yes. என்ன இது, இந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கு சிங்கிள் சிமெண்ட் எதுவுமே வரவிடாம பண்ணாலும் காம்பவுண்டை கட்டி ஸ்ட்ரக்சர் எழுப்பிட்டானுங்களே. அடுத்த அடி அடிக்க வேண்டியதுதான். மச்சான் கரண்ட்டை பிடிக்கிட்டாங்கடா. இருட்டில் போகிற வேலை செய்யுது. நம்ம என்ன பேட்மேனா? அவன் ஈபியை தான் கட் பண்ணுவான், சூரியனை கட் பண்ண முடியும். நம்மகிட்ட கூட ஹை கெப்பாசிட்டி சோலார் பவர் ப்ராடக்ட், என்டையர் இண்டஸ்ட்ரி சோலாரே நடத்திடலாம். டோன்ட் வரி. பவர் கட்டா கெல்காம் யூபிஎஸ், பவர் ஃப்ளக்சுவேஷனா கெல்காம் ஸ்டெபிலைசர், பவர் சேவிங்கா கெல்காம் சோலார், கெல்காம் பவர் தட் நெவர் ஃபெயில்ஸ். 34 years இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறோம். ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். டோன்ட் வரி. கெல்காம்டா, குமரன்டா, டோன்ட் வரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சோலார் சிஸ்டம் வச்சு சமாளிக்கிறியா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கரண்ட்டும் கிடைக்காது, உன் காதலும் சேராது. இப்ப யாரு காப்பாத்துறான்னு பாப்போம்.
குட் மார்னிங் ரகு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கதிர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் நம்ம சாப்டர் கிடையாது, ஸ்கிரிப்டுக்குள்ள வாங்க. என்னாச்சு ரகு? என்ன நடக்குது இங்கே? கரண்ட் போகுது வருது, என்ன பிரச்சனை? நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு கரண்ட்டையும் கட் பண்ணிட்டானுங்க சார். அவன் கரண்ட் கட் பண்ணான்னா ஃபேக்ட்ரி இருண்டு போயிடுமா என்ன? நான் சன் ட்ரேடிங் 32 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். என்னோட பெரிய ஜென்ரேட்டர் கொண்டு வந்து உன்னை இறக்குறேன். நீ கவலையப்படாத. அது மட்டும் இல்லை, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு, ஏஎம்சி, இன்ஸ்டாலேஷன் எல்லாம் அதெல்லாம் கிங்கு. வானமே இருண்டாலும் பவர் வந்து ஒரு குறையாது உனக்கு வந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. மச்சான் கதிர், ஃபேக்ட்ரி கட்டியாச்சு, மிஷின்ஸும் வந்தாச்சு. மிஷின்ஸ் எரெக்ஷன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாலேஷன் டீமோ ஸ்கில்டு லேபர்ஸு எவனுமே வரவிடாமல் பண்ணுறேடா. என்னடா பண்ண போகிறோம்? மச்சான் நீ வருத்தப்படாதடா ரகு, நீயே கொஞ்சம் பாரு. உன் ஆளோட அப்பா உனக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தோம், கொஞ்சமும் மனம் தளராமல் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நீ உருவாக்கிட்டு வர. இந்த டைமில் உனக்கு உதவி செய்கிறதுக்கு சரியான நேரத்தில் சரியான பீப்புள் நிச்சயம் வருவாங்கடா. நீ நிச்சயம் ஜெயிப்படா. இன்னும் புரியலடா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபேக்டரியை கட்டிட்டா மட்டும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட முடியாது ரகு. அதுக்கு உயிரை கொடுத்து ஓட விடணும். நோ வரிஸ் ரகு. இதுக்கு தான் வேல்வழி இன்ஜினியரிங் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது. எங்களுக்கு இதில் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே மிஷின்ஸ் எரெக்ஷன் கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ், டிஎன்இபி டிரான்ஸ்ஃபார்மர் எரெக்ஷன் கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ், இங்கே இருக்கிற எம்இபி ப்ராஜெக்ட்ஸ், ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எரெக்ஷன் கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ், யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் எரெக்ஷன் கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மிஷின் வேல்யூவேஷன், சார்ட்டர்ட் இன்ஜினியர் சர்டிஃபிகேஷன், எந்த ஸ்டாச்சுட்டரி கிளியரன்ஸ் வேணாலும் நாங்கள் வாங்கி கொடுத்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறோம். நாங்கள் இதை டேக் ஓவர் பண்ணுறோம். டோன்ட் வரி. கணேஷ் சார், ரொம்ப முக்கியமான நேரத்தில் சரியான உதவி செஞ்சுருக்கீங்க. என்றைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது. என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷனோட வந்து நிற்கிறானுங்க. பேசாம இவனுக்கு மொத்த கம்யூனிகேஷன் சிஸ்டமையும் கட் பண்ணிடுவோம். வாக்கி டாக்கி, லோக்கல் சர்வர் அவுட்டு. இனிமே நீங்க பேப்பர் கப்ல நூல் கட்டி தாண்டா பேசணும். மச்சான் ரகு, வாக்கி டாக்கி எதுவும் வேலை செய்யலடா. மொத்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கே ஹேக் பண்ணிட்டாங்க போலடா. மச்சான் கதிரே, ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம். ஓகே சார், ஒரு சின்ன உதவி. நீங்க எதுக்கும் கவலைப்படாத ரகு. அவன் சர்வர் வேணா ஹேக் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கிட்ட செக்யூர்ட் மொபைலை ஹேக் பண்ணவே முடியாது. நம்ம பார்த்துடலாம். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 30+ பிரான்ச், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, எல்லா இடத்தையும் நம்மளால இருக்காங்க. ஸ்கை மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், லேட்டஸ்ட் கேஜெட்டாக இருக்கட்டும், லேட்டஸ்ட் மொபைலாக இருக்கட்டும், டாப் பிராண்ட் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், நம்ம தான் பெஸ்ட். ஆப்பிள்லேருந்து ஆண்ட்ராய்டு வரைக்கும் கார்பரேட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணுற ஹை அண்ட் செக்யூர்டு ஃபோன் தான் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது. இது கூட தெரியாமல் அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிக்கு சாதாரண அந்த வாக்கி டாக்கி மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிருக்கான் அந்த முட்டாள். ஸ்கை மொபைல் வர சொல்லு, அவனுக்கும் இஎம்ஐயில் ஒரு சூப்பரான மொபைல் கொடுத்துடலாம். ஸ்கையில் இஎம்ஐ ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமான இஎம்ஐ அவனுக்கும் ஒன்று சேர்த்து கொடுத்துருவோம். வர சொல்லு. கரண்ட் ஆஃப் பண்ணா ஜென்ரேட்டர் தூக்கின்னு வரானுங்க. நெட்வொர்க்கை ஹேக் பண்ணா என்கிரிப்டட் மொபைல்ஸ்னு கெத்து காட்டுறானுங்க. ஆனா இது ஒரு 1000 டன் மிஷின் ஓடுற பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரிடா. ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட்டு, ஒரு சின்ன தீப்பொறி, மொத்த சாம்ராஜ்யமும் சாம்பல் ஆகிடும். நீங்க உடனே கிளம்பி போய் என்ன பண்ணணும்னு தெரியும்ல. மச்சான் ஸ்மெல் வர மாதிரி இல்லை?
ஆமாடா கெரோசின் ஸ்மெல் வருது. கெரோசினா? டேய் டேய் யார் அது? எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தலைவனுக்கு எதிராக ஃபேக்ட்ரியை கட்டி முடிச்சு அவர் பொண்ணியே கல்யாணம் பண்ணலான்னு பார்ப்பேன். உன் கண்ணு முன்னாடியே உன் ஃபேக்ட்ரியை கொளுத்துன்னு பார்க்குறியா? ஒரு சின்ன தீப்பொறி கூட இங்கே பரவாது. என்னோட ஃபயர் அண்ட் சேஃப்டி மெட்டீரியலை தாண்டி ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. ரகு, கவலைப்படாத. எவ்வளோ தடைகளை தாண்டி இன்னைக்கு இந்த ஃபேக்ட்ரியை நீ கட்டிட்டு வந்துருக்கிற. என்ன தடைகள் வந்தாலும் சரி, நம்ம சுபம் சேஃப்டி உன் கூட நிற்கும். ஏன்னா உனக்கே தெரியும், நம்ம சுபம் சேஃப்டி கடந்த 5 வருடமா சென்னை, ராணிப்பேட்டை, ஒசூரில் இங்கே கொண்டு இருக்குது எத்தனையோ தொழிற்சாலைகளுக்கு மனிதர்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி உயிர்களை காப்பாற்றிருக்கு. அதே மாதிரி எத்தனையோ கட்டிடங்களுடைய தீ சம்பந்தமான பாதுகாப்புகளை நம்ம தான் பாதுகாத்து வந்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வெற்றி தான் நிச்சயம். ஜெயிப்போம். தேங்க்யூ ஸோ மச் தேவேந்திரன். தேங்க்யூ. கவலைப்படாதற்கு ஃபேக்ட்ரி குழந்தை வந்தவங்கள சும்மா மட்டும் விட்டுற மாட்டோம். அவனுங்களை எதை வேணாலும் பண்ணிடுவோம். ஆனால் ஃபேக்ட்ரியை பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம். ஆதித்ய செக்யூரிட்டி சர்வீஸ் ரேடாரை தாண்டி எறும்பு கூட தப்பிக்கவே முடியாது. கவலைப்படாத ரகு, கம்பெனியை டேமேஜ் பண்ண வந்தவங்க அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சாச்சு. தாத்தா ஆர்மி, அப்பா சிஆர்பிஎஃப், காளிதாஸ் ஆதித்ய செக்யூரிட்டி சர்வீஸ், ரத்தத்திலே ஊர்னது செக்யூரிட்டி. தமிழ்நாட்டில் 4 டிஸ்ட்ரிக்டில் 200 செக்யூரிட்டிஸோட காலேஜ், ஹாஸ்டலு, ஹோட்டலு அண்ட் தென் ஷோரூம்ஸு, யார்டு, பார்க்கிங் இது எல்லாமே நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்கோம். உங்கள் ஃபேக்ட்ரியில் மெட்டீரியல் இன் அண்ட் அவுட்டு, விசிட்டர் இன் அண்ட் அவுட்டு, எம்ப்ளாயி இன் அண்ட் அவுட்டு, இது எல்லாமே உனக்கு வித்தின் செகண்டில் உனக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுற மாதிரி நான் சிஸ்டம் செட் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. போச்சுடா, மொத்தமா போச்சு. லாஜிக், கோடிங், ஹேக்கிங் எல்லாத்தையும் தாண்டி இவனுங்க இந்த ஃபேக்டரியை கட்டிட்டானுங்க. நான் ஹேக் பண்ணது ஏதோ ஒரு சாதாரண ஆளுங்கள் இல்ல, ஒரு பெரிய கார்பரேட் மாஃபியா. இதுக்கு மேல இங்க இருந்தா இவனுங்க ஆப்பு வைப்பானுங்க. எஸ்கேப். ரகு, எப்படி எந்த பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு சாதாரண பையன் இவ்வளோ பர்ஃபெக்டாக எப்படி இந்த ப்ராஜெக்டை முடிச்ச? சார், நான் சாதாரண ஆள் தான் சார். நீங்கள் இருட்டில் உட்காந்து காய் நகர்த்துனா அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர எனக்காக ஒரு சிண்டிகேட்டே வேலை செஞ்சாங்க சார். இவன் தான் உங்க இருட்டார ஹேக்கர் ஆர்கே. இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டான். சார், நியரஸ்ட் லாஜிக்கல் லோ போல். நான் இவனோட பேக்ரவுண்ட் மொத்த தரவா செக் பண்ணிட்டேன். இவன் அக்கௌண்ட்ல ஒரு நயா பைசா கூட கிடையாது. ஆனா பல கோடி டர்ன் ஓவர் பண்ற டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எப்படி இவனுக்காக வந்து களத்துல நின்னாங்க? தட்ஸ் லாஜிக்கலி இம்பாசிபிள். ஆர்கே சொல்றது 100% கரெக்ட் ரகு. இன்னைக்கு ஒரு பிசினஸ்ல ஆணி அடிக்கணும்னா கூட பணம் வேணும். உங்ககிட்ட ஒரு பைசா கிடையாது. அப்புறம் என்ன வேலை பேசி இவங்க எல்லாரும் உனக்காக உசுறு கொடுத்து வேலை செய்ய வச்ச? சார், நான் இவங்களை விலைக்கு வாங்கல. இந்த 9 முதலாளி என் பின்னாடி ஒன்னா சேர்த்து நிக்க வச்சது ஒருத்தர் தான் சார். வேலை கொடுத்து வாங்குறதுக்கு நாங்கள் என்ன உங்கள் ஆட்களை மாதிரி கூலி படையா? நாங்கள் வேற ரகம். நான் ஸ்ரீகாந்த், ஸ்ரீ அண்ணா என்டர்பிரைசஸ் என்ற ரீசைக்கிளிங் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கேன். நாங்கள் சுமார் 25 வருஷமாக ரீசைக்கிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் 40க்கும் மேற்பட்ட ஸ்கில்டு லேபர்ஸை வச்சு மாதம் 150 டன் ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஸ்டெர்லின், டெரான், பாலிப்ரோப்ளின், ஹை டென்சிட்டி, லோ டென்சிட்டி, பாலிவினைல் குளோரின், பாலிஎத்தில் ட்ரொப்ளூட்டிலின்
இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் வேஸ்ட் நாங்கள் திருப்பதியிலேருந்து திருக்கோயிலூர் வரைக்கும், வேலூர்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் எல்லா ஊர்லேருந்தும் ரீசைக்கிள் வேஸ்ட் எங்களுக்கு கிடைக்கும். இதை நாங்கள் எடுத்து ரீசைக்கிள் பண்ணி திரும்ப ரீப்ராசஸ் பண்ணி அதுக்கு செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் நாங்கள் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் குஜராத், வாபி, அகமதாபாத், சென்னை, திருக்கோயிலூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் எங்களோட ரீசைக்கிள் வேஸ்ட் அமுச்சு திரும்ப புது மெட்டீரியல்லாம் மேனுஃபேக்சர் ஆகி வரும். இதில் அஃபோர்டபுள் இல்லாதவங்க இந்த மெட்டீரியலை செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியலை வாங்கி பயன்பெறுவாங்க. இப்போ ரகு கட்டியிருக்கிற புது இண்டஸ்ட்ரியோ நாங்கள் தான் ரீசைக்கிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து நடத்தி தரோம். இதனால் என்னென்னா சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் ரகுவோட ஃபேக்ட்ரியை நாங்கள் துணை இருந்து காப்பாற்றுவோம். ரகு, உனக்கு ஞாபகம் இருக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கே கிடைக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்டை பணமே இல்லாத ஒரு கான்ட்ராக்டருக்காக விட்டு கொடுத்திய ரெஃபரலா ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமாம் சார். அந்த ஒரு ரெஃபரல் அவர் லைஃபையே மாற்றிடுச்சு. அவர் ஒரு பிஎன்ஐ மெம்பர். ரகுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து என்கிட்ட சொன்னார். நான் தான் சொன்னேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர் டீம் அவர் பின்னாடி நிற்கும், அவரோட வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் உதவுவோம்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் ஆர்டர் போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர் டீம் மொத்த பேரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பிஎன்ஐ. காசை விட இங்கே கிவர்ஸ் கெயினுக்கு தான் பவர் அதிகம். பணம் இல்லாமல் யாரும் உதவி செய்ய மாட்டாங்கன்னு நினச்சியா? அன்னைக்கு இவன் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் தான் இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர் டீம் சிண்டிகேட்டா ஃபார்ம் பண்ணி அவனுக்கு உதவி செஞ்சிருக்கு. We are stalwarts infrastructure power team. We will build your empire. நான் அன்னைக்கு காஃபி ஷாப்பில் சொன்னேன்ல டாட், அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைன்னு. நீங்கள் தான் கேட்கல. Now look at his empire. உன்னை சாதாரணமாக நினச்சிட்டேன் ரகு. உன்னை வந்து முளையிலேயே கிள்ளிடலான்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் மைண்டை இறக்கினேன். ஆனால் உன்னுடைய நேர்மையினால ஒரு படையே திரட்டி உன் பின்னாடி நிற்க வச்சுட்டேன். நீ தான் என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கும் என் பொண்ணுக்கும் ஏற்றமான ஆள். தேங்க்யூ ஸோ மச் மாமா.